பங்கு நிச்சயமாக இருக்கும். சாதாரணமா ஒரு வீட்டு சூழல்ல ஒரு நோயாளி இருக்கிற பட்சத்துல எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மருந்துகள்ல என்னென்ன தப்பு ஏற்படலாம்? இதற்கு காரணம் என்ன? நான் ஆல்ரெடி சொன்னேன், பேஷண்ட் கவுன்சிலிங். நாங்கள் பேஷண்ட் கவுன்சிலிங் கொடுப்போம். ஆனால் அவங்க அந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. வீட்டுக்கு போன பிறகு அவங்களுக்கு ஏகப்பட்ட டவுட் வரும். ரோட்டா கேப்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ரோட்டா கேப்ஸ்னு இருக்குது. அது லங்ஸில் ஒரு இன்ஃபெக்ஷன் டிசீஸ் ரிலேட்டடான மருந்து. ரோட்டா கேப்ஸ்னு ஒரு மருந்து, ஒரு டிவைஸ் இருக்குது, லூப்பி ஹேலர்னு ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த லூப்பி ஹேலர் டிவைஸ்க்குள்ளே உள்ளே போட்டு லைட்டாக குண்டூசியமாக இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த கேப்சூல் ப்ரோக்கன் ஆகி அந்த மருந்து ரிலீஸ் ஆகும். மருந்து ரிலீஸ் ஆகும்போது நம்ம வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி காற்றை நல்லா வெளியே ஊதிட்டு அந்த ரோட்டா கேப்ஸை வாயில் வச்சு நல்லா உறிஞ்சு இழுத்திங்கன்னா அந்த மருந்து லங்ஸுக்கு போகும். திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம மவுத் வாஷ் பண்ணிக்கலாம். இது பேஷண்ட் எங்கிட்ட கவுன்சிலிங்ல அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா நான் கொடுத்துருப்போம். ஆனால் வீட்டுக்கு போய் அந்த ரோட்டா கேப்சூலை இது கேப்சூல்னு எடுத்து வாய் வழியாக போட்டுக்கிறாங்க. வாய் வழியாக போட்டுட்டு ஒரு மாதம் கழிச்சு, சார் எனக்கு இந்த நோய் க்யூர் ஆகவே இல்லை அப்படின்னு டாக்டர் சந்திக்கிறாங்க. டாக்டர் சந்திக்கும் போது இதான் டாக்டர் சொல்லும் போது தான் தெரியுது, இந்த மருந்து எப்படி எடுத்துட்டீங்க, என்னென்ன எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது, இந்த மருந்து எப்படி சாப்பிட்டேன் இப்படி சாப்பிட்டேன் அவங்க சொல்லும் போது தான் டாக்டர் எங்களை கூப்பிட்டு சொல்லும் போது எங்களுக்கு உண்மையிலே மன வேதனையாக இருக்கிறது. அவங்க கவுன்சிலிங்கை ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா அந்த நோயையும் க்யூர் பண்ணியிருக்கலாம், அவங்களோட பிரச்சனையும் சால்வ் பண்ணியிருக்கலாம். கிராமப்புறங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மருந்தாளுநர்கள் தான் முதல் நிலை சுகாதார விழிப்புணர்வு தரும் நபர்களாக நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுவும் தான் உண்மையும் கூட. இதை பற்றிய உங்களது